ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப அதிரடியாக எமோஷனலாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜயை கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்தியிருக்காங்க. இப்போ யார் மூலமாக விஜயை விடுதலை செய்ய போகிறாங்கங்கிற பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா காவேரி வெண்ணிலாவை கூப்பிட்டுட்டு கோர்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இடையில பசுபதியோட ஆளுங்கெல்லாம் வழிமறித்து நிறைய ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு அவங்க இப்போ ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் கோர்ட்டுக்கு வருவாங்களா, இல்லை இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா குமரன் வெண்ணிலாவோட மாமா இருக்காங்கல்ல நம்பிராஜன், அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்க சாட்சி சொன்னாலும் கண்டிப்பாக விஜய் விடுதலை ஆகிடுவார். அப்போ குமரன் வந்து நம்பிராஜனை ஃபஸ்ட்டு கோர்ட்டு கூட்டிகிட்டு வருவாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா நிவின் வந்து பசுபதியை 2 அடியை போட்டு இப்போ பார்த்தா இடையில ராகினியை வந்து மடக்கி பிடிச்சிக்கிட்டு காரில் பசுபதி கூடயே வந்து கோர்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ நிவின் பசுபதியை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா மொத்தமாக எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடும். பசுபதி வந்து எல்லா உண்மையும் சொன்னால், ஏன்னா இதில் எல்லா தப்பையும் பண்ணது பசுபதி தானே. ஸோ எல்லா உண்மையும் சொன்னாக்கா விஜய் வந்து விடுதலை ஆகிடுவார். அப்போ 3 பேர்த்தில் யார் முதல்ல கோர்ட்டுக்கு வருவாங்க, எப்படி விஜய் விடுதலை ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பதட்டத்தை தான் ஏற்படுத்தியிருக்காங்க. இங்கே தாத்தா பாட்டி ரொம்பவுமே அப்படியே ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்காங்க, எப்படியாவது விஜய் விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் நமக்கு நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்டேட் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து ஒரு 2 வாரத்துக்கு உண்டான ஷூட்டிங்கை அட்வான்ஸாக எடுத்து வச்சுட்டாங்க. அதாவது விஜய் வந்து பிஸியாக இருக்கிறாரு ஷூட்டிங்கில் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே கொடைக்கானலில் போய் ஷூட்டிங் எடுத்தாங்க. அது எதுக்காக கொடைக்கானல் ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி, அதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது. விஜய் இருக்காங்க, காவேரி இருக்காங்க, இன்னொரு பக்கத்து பார்த்தா வெண்ணிலாவும் இருக்காங்க. கையில் பார்த்தா பேக் இருக்குது. ஏன்னா காவேரி வந்து வெண்ணிலாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க, விஜய் விடுதலை ஆனதுக்கப்புறம் நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிச்சயமாக காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தோம்னா சொல்லாமல் கொள்ளாமல் காவேரி வெளியில் கிளம்பி போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. அந்த ஒரு போஸ்ட்டும் பார்த்தா ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்கல்ல, காவேரி மிஸ்ஸிங், அதான் காவேரி வந்து எங்கேயோ போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதனால் காவேரி யாருக்கும் சொல்லாமல் போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது. எது எப்படி பார்த்தாலும் இப்போ வெண்ணிலா வந்து அவங்களோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இனிமேல் என்னை பற்றி நெகட்டிவாக எதுவும் பேசாதீங்க, நான் வந்து எனக்கு கொடுத்த விஷயத்தை நான் நடித்து கொடுக்குறேன் டேரக்டருக்கு, அதனால் என்னை யாரும் திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அதை பற்றி நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அதே போல் பார்த்தோம்னா வெண்ணிலாவோட மாமா நம்பிராஜன் இருக்கார்ல, அவருமே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா என்னோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, நானும் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வெண்ணிலாவும் அவங்க மாமா நம்பிராஜனும் கிளம்புறாங்க அப்படின்னாக்கா அப்போ இங்கே விஜய் காவேரியை சேர்த்து வச்சுட்டு தான் வெண்ணிலா அவங்க அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்பிராஜன் கிளம்புறாங்க அப்படிங்கிறது நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. அது எப்படிப்பட்ட மூமெண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறதா இப்போ பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா காவேரி வாலண்டரியாக வந்து சொல்லிட்டாங்கல்ல, நான் அங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க அதெல்லாம் விஷயத்தெல்லாம் வந்து டக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதெல்லாம் யோசித்து வெண்ணிலா அந்த மாதிரி ஒரு நல்ல முடிவாக எடுப்பாங்க. அவங்கள பெரிய ஒரு நெகட்டிவ் கேரக்டராக காட்டி அவங்கள வந்து போக வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். சரி, இப்போ அடுத்து கதைக்கு வருவோம். அப்படி விஜய் காவேரி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே பிரவீன் சார் என்ன சொன்னார், விஜய் காவேரி சேர்ந்துட்டாங்கன்னா கதையே முடிஞ்சிடும்னு சொன்னார்ல. ஆனால் இன்னும் நிறையா இன்னும் 1500 எபிசோட் வரைக்கும் ஸ்டோரி இருக்குங்கிற மாதிரில நமக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்து என்ன விஷயத்தை வச்சு ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான். ஏன்னா காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம்னா என்ன அவங்க அம்மாவுக்கே தெரியாதுல்ல. அதனால் அடுத்த ஸ்டோரியை நினச்சாலும் ரொம்ப பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காரு டேரக்டர் அப்படின்னு தான் சொல்லும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.